தீவிர உழைப்பும் அதிக முயற்சியும் கொண்ட ஒவ்வொரு நாளுமே போராட்டமே. வாழ்க்கையாக போராட்டமே வாழக்கூடிய அங்காரகனை அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்க. உலகத்தில் மேசராசி எங்கே இருந்தாலும் சரி உண்மையாக உழைப்பாங்க. மேசராசி ஒரு அரசு அதிகாரியாக இருக்காங்க அப்படின்னா கூட மக்கள் சேவையை மகேசன் சேவை மாதிரி செய்வாங்க. ஒரு ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா மேசராசியை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுடைய வேலையை சரிவர செய்யலை அப்படின்னாலும் அந்த இடத்துல அவங்களுக்கான உதவியும் செய்வாங்க. என்ன கொஞ்சம் கோவம் மட்டும் வரும். உண்மையாக உழைக்கிறாங்க இல்லையா, உண்மையான உழைப்பு இருக்கிற இடத்துல கோபம் வரும் இல்லையா. அதே மாதிரி தன்னோட உழைப்புக்கான அங்கீகாரத்தை தேடுறதுல முதன்மையான ராசி தாங்க இந்த மேசராசி. தினம் தினம் போராட்டம். இப்போ மற்ற ராசிக்காரங்களாம் கேட்பாங்க, மேசராசி மட்டும்தான் போராட்டம் படுதா, மேசராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்களா, ஏன் மற்றவங்கெல்லாம் கஷ்டப்படுறது இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லலைங்க. உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுமே கஷ்டப்படுது. ஆனால் மேசராசிக்கு மட்டும் டிசைனாக பிரச்சனை வரும். ஒரு பிரச்சனை முடியுதுன்னா இன்னொரு பிரச்சனை வந்துடும். எங்கேருந்துடா வர்றீங்க, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு நாளும் பொழுதும் இவங்களை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இக்கட்டாகவே போகுங்க. அதனால் சமாளிப்பாங்க. மேசராசிக்காரங்க நீங்கள் பெருமைப்பட்டுக்கணுங்க. ஏன்னா இந்த தெய்வத்துக்கு அதிகமான வேலை கொடுக்கறதே நம்ம தாங்க முதன்மையானவங்க. என்னப்பா தூங்குறியா, நீ இந்த பிரச்சனை சீக்கிரமாக முடிய போகுது, அடுத்த பிரச்சனையை கொடு அப்படிங்கிற மாதிரி துன்பத்திற்கே துன்பம் கொடுக்குற மாதிரி கடவுளுக்கே நம்ம சோதனை கொடுக்கக்கூடிய ஆட்கள். இந்த இடத்துல நம்ம இப்படி தாங்க யோசிப்போம். நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, என்னடா இது இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவனுக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு பிரச்சனை இருந்தால் கூட நம்ம நரகத்துக்கு என்ன இடத்துக்கு போவனே தெரியாது, இப்படியெல்லாம் மற்றவங்க யோசிப்பாங்க. நம்ம என்ன சொல்லலைங்க, இதுக்கெல்லாம் நமக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி இந்த சேதம் அதாவது இது ஒரு வேதனை. இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அதை சொல்லட்டுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரச்சனையை கேட்டாவே மற்றவங்க தலை சுற்றி மயக்கம் வந்துருங்க. இப்போ மேசராசி இன்னொரு விதத்தில் யோசிக்கும், என்னம்மா நீ எங்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எங்கள் பிரச்சனை உனக்கு பார்த்தா சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிங்க. அந்த அளவுக்கு சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்றக்கூடிய தைரியமான துணிச்சலாக செயல்படுறதவங்க நீங்கள். இதை தாங்க நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, மேசராசிக்கு என்றைக்குமே சோர்ந்து போக மாட்டாங்க. நம்மளுடைய சின்ன என்னங்க, ஆடு மேலே ஓடுறது கீழே ஓடுறது, டகடகன்னு ஆடுறது ஓடுறது, பொத்துன்னு உழும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், புரியுதுங்களா. அதே மாதிரி தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். இதை பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, இது தாண்டா ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சுருக்கான் அப்படிம்பாங்க இல்லையா. இது சில சமயத்தில் பார்த்தா நமக்கு வரக்கூடிய சோதனைகளுமே அப்படி தாங்க இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கவங்க கேட்டு பாருங்கள், நான் எப்பாடு பட்டாவது எப்படியெல்லாம் உனக்கு பிரச்சனை கொடுக்கும்போதே, இத்தனை பிரச்சனை இருக்கும்போதே நீ இந்த பேச்சு பேசுகிறையே, மற்றவங்க இந்த மாதிரி உங்களை பேசியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நம்ம மேச ராசிக்கு நேரம் காலம் நல்லதோ கெட்டதோ உண்மையாக உழைப்போம். தெய்வத்து மேலே நம்பிக்கை, யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாளும் பொழுதும் நமக்கு தெரியாமல் போச்சு இல்லையா, நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெரிஞ்சு போவோம். நம்மளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்போம். இது நாள் வரைக்குமே போதும். பட்ட கஷ்டங்கள் மேலே இருந்து வேகமாக குதிச்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா செடி கொடி எல்லாமே இருக்குதுன்னு குதிச்சோம். அங்கே பார்த்தா பெரிய பள்ளமே இருக்குது. இப்படி தாங்க தினம் தினம் வாழ்க்கை மேசராசிக்கு போயிட்டே இருக்குங்க. எது எடுத்தாலுமே பிரச்சனை, என்ன நடந்தாலுமே பிரச்சனை, ரோகம், தோல்வி, ஏமாற்றம், இந்த மாதிரி யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது இது கூட நமக்கு தெரியறது இல்லைங்க. அதே மாதிரி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நமக்கு தெரியாதில்ல. நேர காலத்தை கூட விட்டுருங்க, சூழ்நிலையை கையாள தெரிகிறது இல்லை. வெட்டு 1 துண்டு 2.
கரெக்டாக போய் ஏமாறத்தான் நம்ம வந்து பழகுவோம். கரெக்டாக போய் ஏமாத்துறவங்க கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழக்க வழக்கமே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ என்ன தான் பண்ணுறது? இந்த கேள்வி உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குது. ஏமாந்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும், ஆமாம்ல அன்னைக்கே நம்ம அதை பண்ணலையே, அன்னைக்கே நம்ம அவனை அப்படி பண்ணிருச்சுல்ல, அன்னைக்கே அவங்க நமக்கு இப்படி துரோகம் பண்ணாங்கல்ல, திரும்பியும் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு மேசம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் யோசிப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு அப்படிங்கிற கணக்கு தாங்க. ஸோ இப்படி மேசராசி ஏமாறுறீங்க, தோல்வியை சந்திக்கிறீங்க, இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால தான் திருவேங்கடத்துக்கு உரிய மாதமான இப்போ இந்த நாட்களில் உங்களுக்கு மேசத்திற்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அதை வச்சு கணக்கிட்டு எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எப்படி வந்து சரி கட்டுறது, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது, எப்படி செய்கிறது, எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது, எந்தெந்த உறவுகள் கிட்ட கவனமாக இருக்கிறது, அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்ன, அதிர்ஷ்ட எண்கள் என்ன, நிறங்கள் என்ன, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்க போகிறாங்க. இனி யாராச்சும் ஒருத்தரை ஒரு கை பார்த்துட்ற அப்படிங்கிற அளவுக்கு ரெடியாக நிற்க போகிறீங்க. என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதக கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? பொதுவாக மேசராசி அப்படின்னா மேசராசியில் எழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கும் இது பொருத்தமாகுங்க. மேசராசி, மேச லக்னம், இந்த நட்சத்திரங்கள். ஸோ கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா தைரியஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் 3 பேர் கூடியிருக்காங்க. சூரிய பகவான் ப்ளஸ் புதன் பகவான் ப்ளஸ் கேது பகவான். சூரியன் முதன்மையான கிரகம், புதன் நம்மளுடைய புத்திகாரகன், கேது அப்படிங்கிறவர் அவர் வந்து பாம்பு கிரகம். ரணரோண ரோகஸ்தானத்தில் போட்டிருக்க அதிபதி உட்காந்துருக்காருங்க. அதோட அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன், லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், வக்ரகதியில் அவர் கூடவே ராகு பகவானும் பலம் வர்றாரு. ஸோ இதனால மேசத்திற்கு பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது, எல்லாத்துக்குமே உங்களுக்கு விடை கிடைக்க போகுதுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயப்படக்கூடிய கிரகமே ராகு கேது தான், சனி பகவான். அங்கே 3 பேரும் உங்களுக்கு சாதகமாக நிற்கிறாங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் கை கட்டி வேடிக்கை தாங்க பார்க்கணும், ஓகேங்களா? சிறப்பாக சொல்லணும்னா மேசராசிக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம், தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் இப்போ வரும்னு நான் சொல்கிறேங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுதுங்க. இந்த நாட்களில் இனி வரக்கூடிய நிறைய விசேஷங்களை கொண்ட நாட்கள் தாங்க இப்போ வரப்போகுது. அசைவ உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. அசைவ உணவுகளை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய உணவு சைக்கிளுக்கு பொறுத்த மாதிரி இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் யோசித்து செய்யுங்க. பழைய வீட்டை கொடுத்துட்டு புதுசாக வீடு வாங்குவீங்க, அந்த எண்ணங்கள் வந்து இப்போ வருங்க. அதே மாதிரி நாளுக்கு நாள் தங்கம் விலை கூடுறதுனால பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக தங்கம் வாங்குறது, தங்கத்தில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரி யோகம் உண்டாகுங்க. இது எடுத்து வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறதுனால புரட்டாசி மாதம் தொடங்கினதுமே ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுதுங்க. இதோட பூர்வ புண்ணியாதிபதியான சூரியன் 6வது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்குங்க. கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். சூரியனை சனி பார்த்துட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு எல்லா வகைகள்லையுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் நிற்கிறாருங்க. எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீங்க. ராகுவுமே வந்து இப்போ உங்களுக்கு வலுவாக இருக்கிறாரு. புதனுடைய போக்கு முன்ன பெண்ணாக இருந்தாலுமே பழைய நண்பர்கள், உறவுகள் கிட்ட நிதானமாக நடந்துக்கிறது அவசியங்க. இதோட கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுக்காரர்கள் கிட்ட, நண்பர்கள் கிட்ட, ஸோ இந்த 2 பேர்கிட்டையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறதா இருக்கட்டும், செயல்படுறதா இருக்கட்டும், போகிறதா இருக்கட்டும், வர்றதா இருக்கட்டும். அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான காலகட்டங்க.
9ஆம் அதிபதி இருக்கிறதுனால சுக்கிரன் 6ஆம் இடத்துல மறைகிறாருங்க. அதையும் இந்த வண்டி வாகனம் வாங்குறதுல மிகுந்த கவனம் தேவை. விபத்துகள், வண்டி பழுதாகிறதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குதுங்க. அதை எல்லாமே நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வலுவாக தாங்க இருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள், விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்க. அதிகாரிகளை பகச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் வேலையோடு இருங்க. அதிகாரி ஏதோ சொல்கிறாங்கன்னா அதை தலைகீழாக இந்த வெள்ளை காக்கா பறக்குதுன்னு சொன்னாலும் ஆமாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. கொஞ்சம் பணிவாக நடந்துக்கோங்க. அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க கிட்ட பணிவோடு நடந்துக்கிறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாமல் இருக்கிறது நல்லது. மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரங்களே, உழைப்பால உயர்வுக்கு வரக்கூடிய உங்களுக்கு, போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது? இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு எப்படி இருக்க போகுது, இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது, நான் ஒரு விஷயத்தை மனசில் நினச்சிட்ருக்கேன், இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்லக்கூடிய விதத்தில் தான் இப்போ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறேங்க. எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்க போகுது, பாதகமான பலன்கள் இருக்க போகுது, இதை தெரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய நாட்களுடைய அமைப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கலாம். அதாவது நல்ல விதத்துலங்க. யாருக்கு, எங்களுக்கா நல்லது நடந்துட்டாலும் அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிப்பீங்க. அதையும் பார்த்துக்கலாமே. அந்த நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா? நல்லது நடக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை இருக்கு இல்லைங்களா? அந்த பாதை நேராக இருக்கா, இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு போகுதா? இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த பக்கம் கட் பண்ணும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப விரிவான பாதை இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலான பாதை இருக்கும். சில சமயம் வண்டி வாகனம் நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி எல்லாம் இருக்கும். 2 வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்க முடியாத ஒரு அமைப்புல கூட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வழி அமைக்கலாங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கையோட பயணமும் ஒரு காலத்தில் நமக்கு ஏற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு இரக்கத்தை கொடுத்து தாங்க ஆகும். அதையும் அனுபவிச்சுட்டு நீ மேலே வா அப்படின்னு கடவுள்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்காங்க. முக்கியமாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியலங்க, உங்களுக்கு நிறைய நேரங்களில் கடவுள் தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறாரு. நான் இல்லைன்னெல்லா சொல்ல மாட்டேன், ஆமாம் உண்மைதாங்க. ஏன் அப்படின்னா விழுந்தா உங்களால் எழ முடியுமா? அதனால தான் விழுந்தா எவனால் எழ முடியாதோ அவனுக்கு குறைவான கஷ்டங்களை மட்டும் கடவுள் கொடுக்குறாரு. ஸோ தப்பு பண்ணுறவங்களால விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாது, புரியுங்களா? ஆனால் உங்களால் முடியுங்க. நீங்கள் நல்லவங்க, நல்லதை யோசிக்கிறவங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கீங்க. கடவுளோட படைப்பில் உன்னதமான பிறவி. நீங்கள் சும்மா வசப்படாத எங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்க போகுது, என்ன பலன்னு சொல்லிட்டு போ. இப்படி இன்னொரு கேள்வி மேசராசிக்காரர்களுக்கு நிற்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு நல்லதாக இருக்க போகுதாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. அது போலவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குதுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது. எல்லாமே நல்லதாகவே தாங்க இருக்க போகுது. நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கான பலன்களை உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும். அதை வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைன்னு பார்த்தோன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும், கலத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரணரோண ரோகஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் கூட கூட்டணியில் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும்,
பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க. அவர் கூடவே ராகு பகவான் இருக்காரு. ஸோ கிரகங்கள் இப்படித்தான் வலம் வர்றாங்க. இதனால் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க. நினச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள், நிம்மதி வாழ்க்கையை குடும்பத்தில் வாழ போகிறீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சி நிற்க போகுது. எல்லா வகையிலையும் நன்மைகள் ஏற்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ போகிறீங்க. பிள்ளைகளும் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் வருத்தப்பட்டீங்க, கணவன் மனைவி கிட்ட சண்டை வந்துட்டே இருக்குப்பா, பிள்ளைங்க என் பேச்சை கேட்கறதே இல்லை, இதெல்லாம் ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு இல்லைங்களா, அது எல்லாத்துக்குமே சரியாக போகுது. குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியல, ஒரு மன நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த நிலை மாறப்போகுது. சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த நாளில் நீங்கள் உணர போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். திருப்திகரமான பலன்களை நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க. அதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது. அரசு உதவிகள் கிடைக்கும். உங்கள் கூட பணிபுரியறவங்க கிட்ட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண் விழிக்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்குங்க. நினச்சது கட்டாயம் நடக்கும். பெண்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்கள்னே சொல்லலாங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன்னு உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த இழுபறியான நிலை மாறும். அடடா, இந்த பிள்ளையா படிப்பில் இவ்வளவு ஒரு ஆர்வமா அப்படின்னு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாராட்டக்கூடிய விதத்தில் மதிப்பெண்கள் இருக்குங்க. உங்களோட ஆர்வத்தின் காரணமாக மதிப்பெண்கள் கூடும். இப்போ வரக்கூடிய நாட்களில் மேச ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோங்க. நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு அதை வச்சு பார்க்குறப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இது வரக்கூடிய நாட்கள். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் தனவரவு ஏற்றமாக இருக்குங்க. நீங்கள் பணத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பணவரவு தாராளமாக உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க. அரசு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்க போகுது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது காரணமாக உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய காலகட்டம்ங்க. உங்கள் வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையுங்க. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். மங்கள காரியங்கள் நடக்க போகுது. அரசில் பணிபுரியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய காலகட்டம். என்னடா ஆட்டம் ஆடுனாங்க, என்ன ஆட்டம் ஆடுனாங்க, உங்களோட எதிரிகள் எல்லாமே காணாமல் போக போகிறாங்க. அரசாங்கத்துறையில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க. அடுத்தது பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு இனிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களுடைய வகையில் உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய விஷயங்கள் நடக்குங்க. சினிமா, டிராமா இந்த மாதிரியான விஷயங்களில் பொழுது கழித்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விற்பனை பிரதிநிதிகள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பொருட்களை விற்பனை செஞ்சு அதிக லாபம் பார்க்க போகிறீங்க. உங்கள் தொழில் சூடு பிடிக்கும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லாபம் பெறுறதுக்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போகிறீங்க. உங்ககிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே வாய் மேலே வரல் வச்சு சைலண்ட்டாக உட்காரக்கூடிய அளவுக்கு
அரிய சாதனைகளை புரிய போகிறாங்க. சிலருக்கு உடல் நலிவுறுங்க. பெண்களோட விவாதம் செய்கிறது மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள்கிட்டையும், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள்கிட்டையும் இந்த நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பூஜை வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, அதாவது குலதெய்வ வழிபாடு, உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு உங்களுடைய எண்ணங்களை இன்னுமே கொஞ்சம் ஸ்பீடாக ஈடேற்றி கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களுக்கு பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படுங்க. குழந்தைகளினுடைய முன்னேற்றம் உங்கள் மனசுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் விலை உயர்ந்த ஆடை அபகரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க. விரும்பிய பொருட்கள் எல்லாமே வீடு நிறைய வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க. மக்கள் சேவையில் ஈடுபடுறதன் காரணமாக மக்களால் பாராட்டுகளை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு புதிய வியாபார நுணுக்கங்கள் தெரிஞ்சு அதை உங்கள் தொழிலில் இது பண்ணி நல்ல ஒரு